அனைவருக்கும் வணக்கம். நேற்று அதாவது ஜூன் 30 இரவு 11 மணியளவில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவரும் தமிழ் மக்களின் முதுபெரும் அனுபவம் வாய்ந்த அரசியல்வாதியுமாகிய இரா சம்பந்தன் ஐயா அவர்கள் தனது 91வது வயதில் தனது இறுதி மூச்சை சுவாசித்தார். இக்காணொலியில் நாங்கள் அவருடைய அரசியல் பயணத்தை சற்று திரும்பி பார்ப்போம். முதலாவதாக அவருடைய அரசியல் பயணத்தை நாங்கள் 3 பகுதிகளாக பிரிக்கலாம். ஒன்று சுதந்திரம் அடைந்ததற்கு பிற்பகுதி, இரண்டாவது ஈழ விடுதலை போராட்ட காலம், மூன்றாவது விடுதலை போராட்டம் மௌனிக்கப்பட்ட பின்புவான காற்பகுதி. முதலில் இரா சம்பந்தன் ஐயா அவர்கள் 1933ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதி திருவோணமலையில் பிறக்கின்றார். பின்பு அவர் தன்னுடைய கல்வியை ஜாழ் புனித பத்திரிசியால் கல்லூரியிலும் மொரட்டுவ புனித செபஸ்டியார் கல்லூரியிலும் பயின்று அதன் பிறகு சட்ட படிப்பை கற்று ஒரு வழக்கறிஞராக பணியாற்றி கொண்டிருந்த தருணத்தில் அவருக்கு அரசியலில் இருந்த ஈடுபாடு காரணமாகவும் தனது காலத்தில் தமிழ் மக்களுக்கு ஏதாவது ஒரு தீர்வை பெற்றுத்தர வேண்டும் என்ற நோக்கத்திலும் அவர் வழக்கறிஞர் தொழிலை விட்டுவிட்டு அரசியலில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்கின்றார். இவ்வாறு இருக்கும் பொழுது 1972ஆம் ஆண்டு தமிழரசு கட்சி, தமிழ் காங்கிரஸ், இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் ஆகிய மூன்றும் ஒன்றாக இணைந்து 1976இல் தமிழர் விடுதலை கூட்டணியாக உருவெடுத்து அக்கட்சியில் 1977ஆம் ஆண்டு திருவோணமலை மாவட்டத்தில் பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு 15,144 வாக்குகளை பெற்று முதல் முறையில் அவர் பாராளுமன்றத்திற்கு செல்கின்றார். இவ்வாறு அவர் பாராளுமன்றத்தில் இருக்கும் பொழுது 1983ஆம் ஆண்டு 6ஆம் திருத்த சட்டத்தின்படி தனிநாடு கோர முடியாது என்ற ஒரு ஒப்பந்தத்தில் கைச்சாத்திரும்படி அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்களும் பணிக்கப்பட்டார்கள். அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் முகமாகவும் ஜூலை கலவரம், அதில் பல தமிழர்கள் கொல்லப்பட்டார்கள், சொத்துகள் சேதமாக்கப்பட்டன. இவை அனைத்துக்கும் எதிர்ப்பு தெரிவிக்கும் முகமாக தமிழர் விடுதலை கூட்டணியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் நாடாளுமன்ற புறக்கணிப்பை செய்கிறார்கள். இவ்வாறு 3 மாத காலங்களாக நாடாளுமன்ற புறக்கணிப்பை செய்தபடியால அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்களும் பாராளுமன்ற உறுப்புரிமையை இழக்கின்றார்கள். பின்பு இவ்வாறு அவர் 2011, 2004, 2010, 2015, 2020 போன்ற காலப்பகுதிகளில் பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு மொத்தம் 7 தடவைகள் போட்டியிட்டு 6 தடவைகள் அவர் பாராளுமன்ற உறுப்பினராக பாராளுமன்றத்துக்கு சென்றுள்ளார். எங்களுக்கு தெரியும், தமிழீழ விடுதலை போராட்ட காலத்தில் எந்தவித அரசியல்வாதிகளுக்கும் உயிருக்கு உத்தரவாதம் இல்லாத நிலைமையில் அந்த தருணத்திலும் அவர் அரசியலிலிருந்து விலகாமல் தொடர்ந்து அரசியலில் இருந்து தனது கடைசி காலம் மட்டும் அரசியலுக்காக தன்னை அர்ப்பணித்து தமிழர்களுக்காகவே ஒரு தமிழர்களின் ஒரு அடையாளமாக மாறிவிட்டு இருக்கின்ற நேரத்தில் அப்படி அவருடைய பயணம் சென்ற காலத்தில் நாங்கள் முக்கியமாக அவரை பற்றி குறிப்பிட வேணும்னு சொன்னால் 2015ஆம் ஆண்டு மைத்ரிபால சிறிசேன மற்றும் ரணில் விக்ரமசிங்க ஆகியோர்களுடைய தலைமையில் இடம்பெற்ற ஆட்சி காலத்தில், நல்லாட்சி அரசாங்கத்தில் அவர் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தார். அவ்வாறு இருந்து அவர் பாராளுமன்றத்தில் யாராவது தமிழருக்கு எதிராக அல்லது
தமிழ் மக்களுக்கு எதிராக ஏதாவது கருத்துக்கள் முன்வைத்தால் அவருடைய பேச்சு திறமையால் தக்க பதிலடி கொடுக்கக்கூடிய திறமைகளும் அவரிடத்தில் காணப்பட்டது. அது மட்டுமன்றி தமிழ் அரசியல் தலைவர்கள் மட்டுமல்லாமல் சிங்கள அரசியல் தலைவர்கள், சில உலக அரசியல் தலைவர்கள் மத்தியிலும் இவர்களுக்கு ஒரு நன்மதிப்பு ஒன்று காணப்படுகின்றது. ஏனென்றால் இவருடைய அரசியல் முதிர்ச்சி மற்றும் சில விடயங்களை கையாளும் திறமைகள் போன்றவற்றை குறித்து இவருக்கு அனைத்து தரப்பிலும் ஒரு மதிப்பும் மரியாதையும் காணப்படுகின்றது. அந்த வகையில் இவர் 2020 தேர்தலில் போட்டியிட்டு அதன் பிறகு உடல்நலம் காரணமாக பாராளுமன்ற அமர்வுகளில் பங்கு பெறுவதை தவிர்த்து கொண்டு வந்துள்ளார். ஏனென்றால் அவருடைய முதுமை காரணமாக அவருடைய உடல் செயற்படுவதற்கு ஒத்துழைக்காமை காரணமாக இவர் நாடாளுமன்ற அமர்வுகளில் இருந்து தன்னை தற்காலிகமாக தவிர்த்து வந்துள்ளார். இவ்வாறு இருக்கும் பட்சத்தில் கடந்த ஒரு கிழமை முன்பாக ஒரு கொழும்பில் உள்ள தனியார் வைத்தியசாலையில் உடல்நலக்குறைவு காரணமாக அனுமதிக்கப்பட்டு பின்பு நேற்று, அதாவது 30ஆம் தேதி ஜூன் 11 மணி அளவில் தனது இறுதி மூச்சை அங்கு அவர் சுவாசித்தார். இவ்வாறு தமிழ் மக்களுக்காக தனது சொந்த நலனையும் பாராமல் தனது வழக்கறிஞர் தொழிலையும் விட்டு இறுதி மூச்சு வரை தமிழர்களுக்காக தமிழர்களுடைய அரசியல் அரங்கில் ஒரு குரல் கொடுத்த ஒரு நல்ல மனிதராகவும் தமிழர்களின் ஒரு மூத்த தலைவராகவும் காணப்படும் இரா சம்பந்தன் ஐயா அவர்களுடைய இறப்பிற்கு நாங்கள் அனைவரும் வருந்துகின்றோம். நன்றி.